இங்க இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்கு பக்கத்துல ஐக்கன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸ குறிக்குது. வெறும் கிளவுட் ஐக்கன் இருக்குன்னா அந்த ஃபைலோ இல்ல ஃபோல்டரோ கிளவுட் ஸ்டோரேஜ்ல ஆன்லைன் ஸ்டோரேஜ்ல மட்டும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இதுவே கிரீன் செக் மார்க் இருக்கிற ஐக்கன் எல்லாம் எதை குறிக்குதுன்னா அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஆஃப்லைன் யூசேஜுக்கும் அவைலபிளா இருக்குது, ஆக்சசபிளா இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். இப்ப பேசிக்ஸ் 2 அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட் ஆஃப்லைன் ஆக்சஸுக்கு தேவை. ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓபன் பண்ணிட்டாலே போதும். அப்போ அந்த ஃபைல் ஆஃப்லைன் யூசேஜுக்கு ஆக்சசபிளா இருக்குன்னு அர்த்தம். இதுவே ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் ஆஃப்லைனுக்கு ஆக்சசபிளா இருக்குதுன்னா அந்த ஃபோல்டரும் பாத்தீங்கன்னா கிரீன் செக் மார்க்குக்கு வந்துடும். அண்ட் ஆப்வியஸா இந்த இடத்துல ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பர்சன் மாதிரி, அப்படின்னா அந்த ஃபைல் ஆர் அந்த ஃபோல்டர் ஷேர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, கிரீன் செக் மார்க் இருக்கு, ஆஃப்லைன் தானே அப்படிங்கிறதுக்காக இங்க நாம டெலீட் பண்ணிட்டோம்னா அந்த சோர்ஸ் ஐட்டமையே கிளவுட்ல இருந்து டெலீட் பண்றோங்கிறத முக்கியமா புரிஞ்சுக்கணும். கிரீன் செக் மார்க்குங்கிறது ஆஃப்லைன் ஆக்சஸை மட்டும்தான் குறிக்குது. இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ஒன் டிரைவை பத்தி தான். பெரும்பாலான யூசர்ஸ் ஒன் டிரைவை யூஸ் பண்றதே கிடையாது, ஈவன் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருந்துமே. ஸோ ஒன் டிரைவ்னா என்ன, அதை ப்ராப்பரா எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் தமிழ்ல அழகா ஒரு வீடியோ இருக்கு. நீங்க ஒன் டிரைவை உடனே ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழே பின் பண்ணியிருக்கிறேன்.